எட்டு வருஷமா அவங்க ஊருக்கு முன்னாடி கோபம் போட உட்கார்லாம் எல்லா டப்பா உள்ள கையை விட்டுருவோம் பாட்டு ஒன்று பாடி அந்த யாருன்னா ஞாபகத்துக்கு நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன்? அம்மால வில்ல வேஷம் ஆடுறேன், அவங்க அம்மா தான் முடிச்சுதான் போட்டேன். பப்புனு வேஷம் ஆடுறேன், எங்க அம்மா மானாவிய புடிக்க கரைச்சி எடுத்துக்கிறான் சாட்டிய. ஏன் பவுடர் போட்டாரன் இந்த செவடியா போய் நான் யா நான் யா நான் யார்?
கேவலம் பப்புல வேச ஆடுறேன் என் கால பிடிக்கிற சூடு போடுறேன் சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழக்கூடாது. படிப்புக்காக வேலை கிடைக்கவில்லை. ஓடி வந்த செல்லகம் செல்லகத்திலே கொலை கொள்ளை கற்பழிப்பு. ஐயா படித்தவனுக்கு எந்த அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, அழகான நமது நரசமங்கலம் கிராமத்திலே அருள்மாளித்திருக்கும் அம்பாளுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். நமது விழா குடிவீரர்கள், நமது ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், நமது கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள், ஆலய தர்மக்கர்த்தா, நாட்டாண்மைதாரர்கள், விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் வந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். கிராமத்தின் சார்பாக வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம். அடுத்ததாக இதே கிராமத்தைச் சேர்ந்த
அன்பு உள்ளம் கொண்ட ஐயா வி தயாளன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம், தயாளன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் உட்கார்ந்து அருமை ஐயா அடியே நடக்காத ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் பொழுது வெளியாக கொடுப்பார். வாரி வாரி கொடுத்து கொண்டே இருப்பார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வாரி கொடுக்கும் அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அடுத்ததாக இந்த பிரபல நாடக மேடையிலே பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். இல்ல இவர் யோகி பாபு பேச மாட்டார். படித்தவனுக்கு ஏற்ற ஆகையா அந்த பெண்களை ஆமாங்க எவ்வளோ நேரம் அதோ தெரிகிறது. அடர்ந்த காடு அடர்ந்த காட்டில அழகான ஒரு அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்தில இலை உழந்த நிலைகள். இந்த உரிமையில் சென்றா யாராவது நம்மை அடையாளம் முகமூடி அணிந்துக் கொண்டு அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய